எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா தமிழ் நாய்ஸ் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம்னா 2022 வருஷம் ரிலீஸ் ஆன டோரஹா அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க பார்க்க வேண்டியது. ஏன்னா வெப் சீரிஸ்ல நிறையவே அடல்ட் சீன் இருக்கு. நம்ம சேனல்ல போற வீடியோவை யார் வேணாலும் பார்க்கலாம். நம்ம எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிட்டு மெயினான கான்செப்ட் என்னவோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல. முதல் வாட்டி யாராச்சும் நம்ம சேனலை பார்த்துட்டீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்ப தமிழ் நாய்ஸ் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்களும் வெப் சீரிஸ்களும் நிறையவே நம்ம சேனல்ல காத்துட்டு வாங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலே புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயினுக்கு கல்யாணமாகி ஒரு நாள் தான் ஆகுது. இன்னைக்கு முதராத்திரி முடிஞ்சு அவங்க காலையில ஏஞ்சிருக்காங்க. இப்படி ஏஞ்சிருக்கும் போது வீட்டு கீழே யாரோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குதுனால ஹீரோயின் அவசரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போய் பார்க்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட மாமனாரும் சில பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் பிடிக்கல. அதனால அவன் நைட்டோட இந்த ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட மாமா சொல்றாரு, நீங்க என்னடா ஃப்ரெண்டு, ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கனாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவன் வீணாக்கிட்டால, அவன் இனிமேட்டு எனக்கு பொண்ணே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அது என் ரெண்டாவது பையன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோனுக்கு எல்லாத்தோட மிகப்பெரிய ஆச்சரியம், நேத்து நைட்டு தான் கூட யார் இருந்து, நேத்து என் கூட முதலிரவு யார் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது மாமனார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசி எடுக்கல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்ம கெடுத்துட்டோம், இப்போ எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோனை பாட்டு, ஏமா எனக்கு வந்து 2 பிள்ளைங்க, அது மூத்த புள்ள ஒரு வீணா போனோம், அவனை நான் தெரியாதனமா கட்டி பயிற்சிட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்றாரு. ஒண்ணு கிடையாது, நீ தான் இந்த வீட்டோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஹீரோனுக்கு ஏதோ ஒரு சிந்தனையா இருக்கு. அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ ஒருத்தங்க டச் பண்ற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஏஞ்சி பாக்குறாங்க. அந்த ரூம்ல யாருமே கிடையாது. ஹீரோயின் மட்டும் தனியா படுத்திருக்காங்க. இப்போ மறுநாள் காலைல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் எங்கேயோ ஒரு மூலையில நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்ப வந்து ஹீரோ வந்து அண்ணி இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபன் கொடுத்து அதை வாங்கின அன்னிக்கு அடுத்தது அவன்கிட்ட ஒரு சில விஷயம் கேட்கறாங்க. இந்த வீட்டுல 2 ஆம்பளை, நீ வந்து என்ன தொட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு கல்யாணம் ஆனா அன்னைக்கே நைட்டே வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், அன்னைக்கு நைட்டு என் கூட முதல் இரவு கொண்டாடு நீயா தான் இருக்கணும் அப்படின்னு. என்ன நீ சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன தப்பாலாம் பேசாதீங்க நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இந்த வீட்டுல இருக்கிற 2 ஆம்பளை தான், ஒன்னு நீனும் உங்க அப்பா வந்து என்ன டச் பண்ணிருப்பாங்க, அப்பா பத்தினா தப்பா பேசுறீங்க, அப்ப வெளில ஆளு இருந்து வந்திருப்பாங்களா, உண்மையை சொல்லு அப்படின்னு கொஞ்சம் மதட்டி கேட்கவும் ஹீரோ உண்மையை சொல்றான். இன்னைக்கு எங்க அண்ணன் ஓடி போனது எனக்கு தெரியும், அதனால தான் உங்களை நான் வந்து தெரியாதனமா டச் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்கு பரிகாரமா எங்க அண்ணனை நான் உங்களுக்கு தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சு உங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோனுக்கு வந்து ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒருத்தவங்களை தொடர்றது உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் நைட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது ஹீரோ ரூமுக்குள்ள வரான். அன்னி ரூமுக்கு வந்ததுக்கு அடுத்து அன்னி கிட்ட மன்னிப்பு கேட்கறான். ஆனா அவங்க அன்னி சொல்றாங்க, இனிமேட்டு நீ என்ன எப்ப வேணாலும் டச் பண்ணலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனா என்ன நீ அண்ணின்னு கூப்பிடக்கூடாது, காணாம போன உங்க அண்ணனை நீ தேடக்கூடாது, அவன் போனது போட்டோம், அவன் என் வாழ்க்கையில தேவை, நீ நானும் மட்டும் இனிமேட்டு தனிமையில சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏறிட்டு 2 பேருமே மொத்தம் கொடுத்துட்டு சம்பவம் பண்றாங்க. சோ இது எபிசோடு முடிஞ்சிருச்சு. முதல் நாள் ராத்திரியை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சம்பவம் முடிஞ்சு மறுநாள் காலையில காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட போயிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது மாமனார் மருமகளை கூட்டி என்ன மன்னிச்சிருமா, என்ன வந்து உனக்கு ஒரு விளங்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு, இனிமேட்டு இந்த வீட்டுல நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் ஒன்னா கேட்டுதான் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே ஹீரோயின் வந்து தான் ட்ரெஸ் எல்லாம் வந்து அலமாரில அடுக்கி வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அடுக்கி வச்சிட்டு இருக்கும்போது வீட்டோட மாமியார் வந்து, மருமகளே நம்ம சின்ன பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்றாங்க. அது கேட்டது ஹீரோயினுக்கு கொஞ்சம் லைட்டா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தன்னை வந்து மருமகளா இங்க 2வது மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க மாமியார் காரி ஒரு குண்டை தூக்கி போறாங்க. அதனால பொண்ணு பார்க்க போகணும், நீ சீக்கிரம் ரெடி ஆகி வான்ற. இதை கேட்டதே ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது, என்னடா இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, சரின்ட்டு அமைதியா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது ஹீரோயின் சொல்றாங்க, என்ன தம்பி உனக்கு கல்யாணம் சொல்லி கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நான் எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு தான், அது உங்க கூட மட்டும் தான் இருப்பானே அப்படின்னு சொல்லி அவன் ஆசை வார்த்தையில மயங்கிய ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா குழுமையுமே பொண்ணு பார்க்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க. அங்க போனது பொண்ணு கிட்ட போய் மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. பொண்ணு அமைதியா இருக்கா. மாப்பிள்ளை கிட்ட கை பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மாப்பிளையும் அமைதியா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதத்தோட இருக்காங்க, இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு திருப்பியுமே 2 பேருமே கேட்கறாங்க, உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. 2 பேருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வச்சிடறாங்க. அடுத்து ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, ஏன்டா இந்த மாதிரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி. அவன் மூஞ்ச பாத்தீங்களா நீ, அவங்க எவ்வளவு சோகமா இருக்காங்க, இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, சோ என் கல்யாணமாச்சு நடக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க, நீ அவங்க ஆசையால மீற முடியல அப்படின்னு சொல்லி கேட்ட ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் எப்பயும் உங்க கூட இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வராங்க. சோ கூட்டிட்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அந்த 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. சோ ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா 2வது எபிசோடு இந்த இடத்துல முதலிரவு காட்சி தான் காட்டிட்டு இருக்காங்க. 2 பேருமே வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி மாடியில உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப துணி காய்க்க இந்த அவங்க அண்ணியை பார்த்ததும் புது மருமக கேட்கறாங்க, உங்க புருஷன் ஓடி போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கும் செம கோவம் வந்தது. புருஷன் ஓடி போயிட்டான்னு அவங்க கிட்ட வந்து சொன்னா, அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஆறுதல் சொல்லணும்னு வந்துட்டு கேட்டேனா, நீ எதுக்கு வந்து என்கிட்ட பேசுற, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற. இதை கேட்டது அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. புது பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கும் தான் நினைச்சு பேசினா, அவங்க இப்படி பேசுவாங்க சொல்லி எனக்கு தெரியலன்ட்டு புருஷன் கிட்ட சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து புது மருமோட மாமியார் கூப்பிடவும் அவங்க கீழே இறங்கி போறாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணா, நேரா போயிட்டு அவங்க அண்ணி கிட்ட ஏசுறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசுறானா மரியாதை பேசுங்க அப்படின்னு. புதுசா ஒரு பொண்ணு வந்தது, பழைய பொண்ணு உனக்கு
கெட்டவட ஆயிட்டடா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னதான் நீ முதல்ல தொட்டுட்டு இருந்த, இப்போ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப பிதா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவன் பொண்டாட்டியும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிற காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி அவங்கள பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவனாதான் நம்ம கூட வந்தான், அவனாதான் நம்ம கூட படுத்தான், இப்போ அவனே நம்மளை விட்டு போயிட்டான், இப்போ நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களே சில கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கூட விளையாடிட்டு இருந்த சுத்திட்டு இருந்த எல்லாத்தையுமே அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மாமியார் வந்து அவங்க அப்பா கிட்ட, அதாவது ஹீரோயினோட மாமனார் கிட்ட போயிட்டு நம்ம பையனை தேடுறதுக்கு இது பண்ணலாம், அந்த பொண்ணு மட்டும் பாவமாக இருக்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பையன் செத்துட்டான், நமக்கு இருக்கிறது விவேக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இதை கேட்டதும் அவங்க அம்மா கொஞ்சம் அழுகுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதில் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரியே கம்மனி கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த புது மருமக வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வர வச்சுக்காத போ அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி துரத்தி விட்டுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இது மாதிரி அவங்க கிட்ட பேச போனால் அவங்க எனக்கு திருப்பி டென்ஷன் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு, அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. உனக்கு புருஷன் வந்து நீ ஃபீல் பண்ணாதமா, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க அன்னிக்காரங்க ரூமில் படுத்துருக்காங்க. அப்போ பின்னாடியே வந்து ஹீரோ கட்டி பிடிச்சி படுக்கிறான். ஹீரோயின் வந்து தட்டி விடுறாங்க. ஆனால் அதுக்கடுத்து அவன் வர்க்கத்தமா அவங்க அன்னி கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 3வது எபிசோடு இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டாடா, பை பாய்.